திரு ஓபிஎஸ்னுடைய இந்த இணைப்பு இன்னைக்கு அவர் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பல பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது இவர் நம்ம ஒரு பென்னி குயிக் சொன்னதை போல இப்படி ஒரு முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்ததுங்கிறது இதுதான் வரலாற்றிலே முதல் முறை. இது ரொம்ப இது ஏதாவது பெரிய சாதனையாக கருதுகிறதா திமுக? அண்ணன் பென்னி குயிக் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு அரசியல்வாதிக்கு இயக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சரி, இயக்கத்தை தாண்டிட்டு சுயமரியாதை முக்கியம். சுயமரியாதையோட ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஓபிஎஸ். சுயமரியாதையோட ஒரு முடிவு. தொடர்ச்சியான அவமானங்கள், தொடர்ச்சியான புறக்கணிப்பு, இதெல்லாம் தாண்டி எங்களுடைய முதல்வர் மீது உள்ள நம்பிக்கையின் பேரில், அவர் ஆட்சியின் மீது உள்ள சாதனையின் பேரில் திமுக இணைஞ்சிருக்கு. நீங்கள் அதை தான் போய் எடுத்து எங்களுடைய முதல்வர் ஆட்சி அமைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, கட்டம் சரியில்லை, ஆட்சி அமைக்கிறதுக்கான அமைப்பே இல்லை, ஜாதகத்திலே அந்த அமைப்பு இல்லைன்னா சொல்கிறாங்க. ஆட்சி அமைத்தது நீ என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏ சொல்றாரு, மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்றாங்க. இதனோட அடிப்படையில் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை நம்பி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது போல இன்னைக்கு நம்மளை நம்பி வந்திருக்கார். தந்தை பெரியார் சொன்ன போல மாற்று கருத்தில் உள்ளவர்கள் நம்மை நோக்கி வரும்பொழுது, நம்முடைய கருத்தை நோக்கி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அரவணைப்பது தான் சிறந்தது என்று சொன்னார். அதுபோலதான் இது. அவர் வேறொரு கருத்தை தாங்கி இருந்தாலும், அவர் வேறொரு கழகத்தில் இருந்தாலும், அவர் நம்முடைய கழகத்தின் கருத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆட்சியின் சிறப்பை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் வரும்பொழுது அதை அரவணைப்பது தான் சிறந்தது என்ற துணியிலே நாம் அரவணைத்திருக்கிறோம். மட்டுமில்லாமல் அவர் சொன்னார், இப்ப அண்ணன் 2 தகவல் சொன்னார், 2ல ஒரு எரர். 2019 எலெக்ஷன்ல தான் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறார். 24 எலெக்ஷன்ல ஓபிஎஸ் தான் ராம்நாட்ல நின்று 2.5 லட்சம் வாக்குகள் பெற்றார். அந்த 2.5 லட்சம் வாக்குகளுமே பாஜக கூட்டணியிலிருந்து பெற்றதுதான். அது மறந்துட்டு சொல்றாரு. அவர் ஸ்லீப்பர் செல்லா 2021 இருந்து இருக்காரு அப்படின்னாரு. 2021 இருந்து ஸ்லீப்பர் செல்லா இருக்கிற ஒருத்தரை நீங்க ஏன் 2024 அரவணைச்சு தேர்தலில் நிக்க வச்சீங்க? புரியுது. 2.5 லட்சம் வாக்குகள் வாங்கினார் இல்லையா? அப்ப போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, அது தவறு. 3 லட்சம் பக்கம் போனார். 3 லட்சம் வாக்குகள் 3 லட்சம் வாக்குகள் நிகர் அப்ப அவர் ஒரு ஒண்ணுமே இல்ல, அவர் சீன்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார். தென் மாவட்டங்கள்ல அதிமுக படுதோல்வி அடைகின்றதோட வெளிப்பாடுதான் ஓபிஎஸ் முடிவு. ஓபிஎஸ் இணைப்பு அதை சொல்லுது எங்களுக்கு. ஓகே, ஓபிஎஸ் இணைப்பு இந்த கல அரசியல் அதை சொல்லுது. இவ்வளவு நாள் வரையும் அரவணைச்சிட்டு, இவ்வளவு நாள் வரையும் உனக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்பேன், வா நான் எம்பி ஆகிறேன், மந்திரி ஆகிறேன்ற பேர்லாம் சொல்லிட்டு அதிமுக பிரதமர் மோடியோட போட்டோவை நீங்க சொன்ன மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தவங்களோட நம்பி இருந்தவங்களோட முதுகலை குத்தி அவர்களுக்கு அரசியல் வாழ்வாதாரத்தை அழிச்சு இன்னைக்கு போக இடமே இல்லைன்ற ஒரு நிலைக்கு அவங்களை தள்ளி கழகத்தோட கருத்தை எடுத்துக்கிட்டு திமுகவை நம்பி வந்தவங்கள திமுக டிஎம்கே அவருடைய வருகையை வரவேற்றிருக்கிறது. ஆனால் திரு ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு எந்த அளவிற்கு அவர் சொல்வதை போல இபிஎஸ் காரணமோ அதே சரிபாதி அளவிற்கு பாஜகவும் காரணமா? ஆமா, பாஜகவை நம்பிதான். இப்ப 2021லயே 2 பேரும் முரண்பட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. இந்த கேள்வி கேட்டா அவருக்கே சிரிப்பு வருது. சரி சொல்லுங்க. முரண்பட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. இதனால யார் நம்பி இருந்தாரு? ஓபிஎஸ் இதனால் வரல யார் நம்பி இருந்தார்? 2024 யார் கொடுத்த நம்பிக்கை அடிப்படையில் ராமநாதபுரத்தில் நின்று 3 லட்சம் வாக்குகள் ஏறக்குறைய பெற்றார். அவர்களுக்கு யார் மந்திரி சபையில் இடம் கொடுப்பார் என்று அரவணைத்தார்? அவர்களை எதிர்த்து யார் சமர் செய்தார்? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நீ போராட்டம் பண்ணு சொன்னது யார்? அவரை சசிகலா எதிர்த்து போராட்டம் பண்ணு சொன்னது யார்? இதுக்கு பின்னாடி தான் இருந்தது யார்? இதற்கு பின்னாடி இருந்த சக்தி எதுவோ அதுவே இன்னைக்கு அவரை முதுகில் குத்தி இங்க அனுப்பி இருக்கிறது. அதுதான் அவருக்கு இதுக்கு பின்னாடி தான் எந்த சக்தி இருந்துச்சு, அந்த சக்தி இன்னைக்கு பலமா அவரோட முதுகில குத்தி அரசியல் வாழ்வாதாரம், அரசியல் இடத்தையே அளிக்கிற ஒரு நிலைமையில் அண்ணன் சொன்ன மாதிரி 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றவர், அம்மையார் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் மாற்று ஒரு கட்சிக்கு தேடி வருகிறார் என்றால் அவருக்கு என்ன அரசியல் இடம் தெரியாதவரா? அவருக்கு அரசியல் பற்றி அறியாதவரா? அவரு அப்படி கிடையாது. அவருக்கு தெரியும் அரசியல் எல்லாம், எல்லா அரசியல்களும் அறிந்தவர் தான் ஓபிஎஸ். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டு ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு, அந்த துரோகத்தால ஏற்பட்ட வெளிப்பாடாக இன்னைக்கு திமுக நோக்கி வந்திருக்கு. ஓகே 2 பேருமே திருமதி சசிகலாவும் திரு இபிஎஸ்ஐ விமர்சிக்கக்கூடிய நிலை, திரு ஓபிஎஸும் அதே ஸ்டாண்டை எடுத்து பண்றாங்க அப்படின்னா அது ஏடிஎம்கேவினுடைய ஓட் பேங்க்ல பெரிய ஓட்டை. சசிகலாமா சொன்னதுல ஒரு சின்ன முரண் இருக்கு எனக்கு. அவங்க துரோகிகளால இப்படி வீழ்த்தப்பட்டாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் அப்படித்தான் உள்வாங்குறேன். சசிகலாமா எடப்பாடி பழனிசாமி தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. சரி இல்லையா? எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்பட்ட, துரோகம் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் பல பேர்ல இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. சரி இல்லையா? செங்கோட்டையன் வரலையும் நீளுது, அந்த லிஸ்ட் செங்கோட்டையன் வரலையும் நீளுது. அப்ப இவர்கள் இருவரும் பிரதானமானவர்கள்.
இந்த பிரதானமானவர்களுக்கு மத்தியில அம்மா சசிகலா அம்மா சொன்ன வார்த்தையும் எடப்பாடி சொல்ற வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கு. ஓகே வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கு. ஓகே துரோகத்தின் அடிப்படையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சசிகலா அம்மா சொல்றாங்க. ஓகே இவருக்கு என்ன நான் முழுக்க பாஜகவுல சேர்ந்து பாஜகவோட ஒரு மாற்று அணியா இன்னைக்கு அதிமுகவை ஏற்படுத்தின பெருமை வந்து இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி சார். அந்த அளவுக்கு அதிமுகவை தள்ளி இன்னைக்கு அதிமுக பலவீனப்படுத்திட்டாரு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு ஏன் அதை பத்தி கவலை அப்படின்னு கேட்கும் பொழுது ஓகே இன்னைக்கு ஒரு சுயமரியாதையோட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஓகே ஓபிஎஸ். ஓகே ஓகே